நான் ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட தொடங்குறேன். இனி என்னாலும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் அல்லது நம்பிக்கையாக கூட இருக்கும். ஆனால் களத்தில் அது அவ்வளோ எளிதாக இருக்கிறதா? 26 தேர்தல் களம் நிறைய மாறுது, பல்வேறு சூழல்கள் இருக்குது, அணிகள் நிறைய வர்றாங்க. குறிப்பாக திமுக எதிர்ப்பு பல பேரும் பேசக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது, அணிகளாக பிரிந்து. அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்றீங்க? இல்லை, குறைத்து மதிப்பிடுகிறீர்களா எதிர்கட்சிகளுடைய அந்த? இல்லை, எதிர்கட்சிகள் என்னைக்குமே குறைத்து மதிப்பிடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. மாற்றாந்தோட்டத்து மளிகைக்கும் வாசம் உண்டுங்கிற பேரறிஞர் அண்ணாவின் தத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பவர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழகத் தலைவர். எங்களுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லுகிற செய்தி, நாம் செய்கிற திட்டங்களும் நம்முடைய கொள்கை பிடிப்பும் என்னாலும் திமுக தான் என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற எங்களுக்கு கொடுத்த உத்வேகம். ஓகே, மக்கள் மன்றத்திலும் அதுதான் இருக்கிறது. என்னால் கடந்த கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற பின்பு வந்திருக்க எல்லா தேர்தலையுமே மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதற்கான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா திமுக அதிமுக என்கிற இந்த 2 திராவிட கட்சிகள் போட்டியாகட்டும், இன்னைக்கு தன் களத்தில் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய பாஜக ஆகட்டும், பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதாகட்டும், மக்கள் நலத்திட்டங்களிலும் மாநில சுயாட்சி மொழி உரிமையில் ஒன்றிய அரசோடு போரிட்டு சண்டையிடுவதாகட்டும், அதிமுக செய்த சமரசங்களெல்லாம் ஓரிடத்திலும் சமரசம் செய்யாது மக்களுக்கு வாதிடுவதில் மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டில் மிகச்சிறிய சாதனை செய்திருக்கிறது. இன்னொன்று, இந்த தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், கம்பேர்ட் டு மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடுடைய அரசியல் எப்பவுமே கொள்கை பிடிப்பான ஒரு மாநிலம். அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கடைசி எண்ணமாக, இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கங்களுடைய அடிநாதமாகவே மாநில சுயாட்சி தான் இறுதி இலக்கு என்பதை மிக தெளிவாக வைத்தார். ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் வழியில் என்று பேரறிஞர் அண்ணா கூட கேட்டபோது, பின்பு இந்தியாவுடைய நெருக்கடி வந்த பின்பு அதை மாற்றிக்கொண்டு மாநில சுயாட்சி என்று வந்தபோது மிக தெளிவாக மாநில சுயாட்சி தான் இலக்கு என்ற போது, கடந்த முறை அதிமுக அதை விட்டுக் கொடுத்ததும் பின்பு அதற்கு அந்த விவாதப் பொருள்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக அண்ணாவுடைய வழியை விட்டு ஒரு 50 முழக்கத்தை எங்களுடைய மறைந்த முத்தமிழர் கலைஞர் எங்களுக்கு கொடுத்தார். அது இந்த ஒரு கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டருக்கும் இந்த கொள்கை தெரியும். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமூகம் அமைத்தே திருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை ஒழித்து வறுமை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இது ஒரு கட்சியுடைய அடிப்படை கொள்கை. இப்படி தங்களுடைய திராவிட இயக்கம் என்று சொல்கிற அதிமுக ஆகட்டும், வருகிற ஒரு கட்சிக்கு மற்ற எந்த கட்சிக்கும் இப்படி பிரின்சிபல்ஸ் இருக்குன்னா இருக்காது. அப்ப அந்த பிரின்சிபலை விட்டு விலகாத தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைமைத்துவமும் அதன் வழி நின்று மக்களுக்கு சேவையாற்றுவது, அதுதான் எங்களுக்கான வெற்றியாக பார்க்கிறேன். நான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துவேன். நீங்க அதாவது தமிழ் பெருமை சொல்கிற போது, தமிழ்ங்கிற இந்த தமிழ் பேசுகிற தொன்மையான மொழி பேசுகிற இந்த மாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டோம். அது எங்களுடைய பெரும் நம்பிக்கையாக ஒரு மித்து சம்பந்தமாக ஒரு பண்பாட்டின் எச்சமாக இருக்கலாம். ஆனால் இந்த வறுமை ஒழிப்புங்கிற முக்கியமான ஒன்று. நீங்கள் இலக்கியங்கள் படிப்போம், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அது யானை கட்டி போரடிச்சாங்க. நீங்கள் அங்கே பாலாரும் தேனாரும் கூடியது, நெல்லை குதிரையும் யானையும் மிதித்து களத்தில் மிதித்ததெல்லாம் இலக்கியங்கள் வச்சு. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1965களில் அந்த பிரச்சாரத்தை செய்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் 3 படி லட்சியம் என்ற அந்த ரூபாய்க்கு 3 படி அரசு லட்சியம் 1 நிச்சயம் என்றார். அப்போ ரூபாய்க்கு 3 படி அரிசியை கொடுத்தால் தான் வாங்கி உண்ண முடியுங்கிற நிலையில் தான் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்தது. இன்னைக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் ரேஷன் கடையிலே கிலோ 12 ரூபா அரிசி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் ஒரு அபரிதமான ஒரு உணவு தன்னிறைவை நீங்க சொல்றது என்னன்னா, ராஜீவ்காந்தி 50 ஆண்டுகளில் அல்லது திமுக ஆட்சி பொறுப்புக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மாநிலத்தினுடைய நிலை எப்படி உயர்ந்திருக்குதுன்னு நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பேசுறீங்க. இந்த 3.5 ஆண்டுகள் என்னங்கிறது தான் இந்த தேர்தலுக்கு அப்ப லார்ஜ் ஸ்கேல் இருக்கக்கூடிய கொள்கை முழக்கங்களை அப்படியே மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்தது. இந்த 3 ஆண்டுகளில் கம்பேரிட்டிவ் ஏதாவது ஒண்ணுல தமிழ்நாடு பின்தங்கிருச்சுன்னு எதிர்கட்சியாகட்டும் இல்லை ஊடகவியலாளர்கள் யாருமே சுட்டிக்காட்ட முடியல. அதற்கு மாறாக வைக்கிற தரவுகளோடு நீங்கள் அதாவது மற்ற நாடுகள் தான் ஒப்பிடுறோம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீடாகட்டும், கல்வியாகட்டும், வேளாண்மை ஆகட்டும், மருத்துவ கட்டமைப்பாகட்டும், ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், நீங்கள் ஆளுநரோட முரண்பாடு என்பது வேறு, ஒன்றிய அரசோட முரண்பாடு என்பது வேறு. ஆனால் கம்பேரிட்டிவ் இந்த 3 ஆண்டுகளில் இந்த இடத்துல இந்த அரசு பின்தங்கிருச்சு, இவ்வளவு சோட போயிடுச்சுன்னு யாராலும் சுட்டி காட்ட முடியாது. விமர்சனம்ங்கிற போக்கில் தனிமனித வன்மத்தோடு பேசலாம். அந்த தனிமனித வன்மத்தையும் செவி கொடுத்து கேட்டு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் தான். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சரவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அமைச்சரவை மாற்றத்திற்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. ஒரு கவிஞர் எழுதினார், மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு போது, காலையில் மந்திரி,
சாயங்காலம் எந்திரி என்று தான் இருந்தது. அமைச்சர் மாற்றங்கள் அப்படி நடந்த ஊர் இந்த ஊர். அது அப்படி அந்த ஜனநாயகத்தில் விவாதித்தம் என்றால் நான் அமைச்சர் இருக்கணும்னு செய்தித்தாளை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எங்கள் ஊர் அமைச்சர் தாமிரகணியனை போன்றவங்களாம் பேட்டிலாம் பல பேட்டி இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ஒட்டியை பிடிக்கலாம் ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. பரவாயில்ல, அது ஒரு ஜனநாயகம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு அதாவது சரியாக செய்தார்கள் செய்யலைங்கிறது வந்து கட்சி கட்டமைப்பையும் தலைமையுடைய சொல்கிற வேலையையும் மக்கள் மன்றத்திலும் செய்யணும். அதுக்கு சில பேருக்கு வந்து எடுத்து கொடுக்க வேண்டியதும் சமூக பிரதிநிதித்துவம் இருக்கிறது, இங்கே சமூக நீதி இருக்கிறது. அப்போ புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வந்து ஒரு தேங்கிய ஒரு அதாவது இங்கே நிரந்தரமாக இருக்காங்க இல்லாமல் புது ரத்தங்களை பாய்ச்ச வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ ஸ்டஃபுங்கிறது மாற்றம் ஒன்றே மாறாது. தலைவர் சொன்னதான் இது வந்து இது ஏன் கொடுக்குறீங்கன்னு இல்லை. நீங்கள் கம்பேரிட்டிவ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் வர்றாங்க. நாசரோ வரலாம், செந்தில் பாலாஜி. அதாவது சிலர் அதாவது 2 வகை இருக்கு. மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி மீது வன்மத்தோடு பாஜக ஒரு தாக்குதல் நடத்தி திட்டமிட்டு ஒரு வழக்க புரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு தண்டனை அதாவது மன்னிக்கணும் அதாவது விசாரணை சிறைவாசிக்கு இல்லாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து ஒரு 1.5 ஆண்டு காலம் உள்ள வச்ச பின்னாடி அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது எங்கள் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல். தண்டனை கைது என்பது வேறு. நான் விசாரணை இடத்துல அதனால தான் மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிசாபா காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் மாதிரி இருக்குன்றாங்க. அப்போ திட்டமிட்டு தாக்குதல் நடத்துகிற போது மீண்டும் அவருக்கான வாய்ப்பை கொடுத்து அவர் நிரூபித்திருக்கிறார். இன்னொன்று சில அமைச்சர்கள் மீது சில மார்க்ஸ்லாம் முதலமைச்சர் போட விரும்பல, சில ஸ்டஃபில் பண்ண விரும்புகிறாங்க. அது வந்து முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கல. அதனால தான் நானும் உங்களுக்கு பதில் முதல்வருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு என்னுடைய காதுகளை பற்றி கொண்டு உட்கார்ந்து அதுக்கு மாறாக இன்னொரு கேள்வி மட்டும் நான் முதல் சுற்றுக்கு வச்சிடறேன். இப்போ நீங்க வந்து கடந்த அதிமுக ஆட்சி மீது வைத்த முக்கியமான விமர்சனங்கள் ஒன்று, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கள்ட்ட இவங்களால போராடி எதையும் பெற முடியல. இப்போ 3.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி அப்படி என்ன விஷயங்களை மத்திய அரசாங்கத்தோடு பெற்றிருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் வைப்பாங்க. 3 ஆண்டு காலத்தில் எதை பண்ணுங்கிறத விட இந்த 3.5 ஆண்டு காலத்தில் மரியாதைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த தலைமை ஏற்படுத்திய தாக்கம் இந்தியாவில் தான் அதிபர் என்ற முறையில் இந்த மரியாதைக்கு இந்தியாவின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியை பிரதமர் என்று உணர வைத்திருக்கிறோம். ஒரு கொள்கை கூட்டணி கட்ட முடிஞ்சது. அந்த நெருக்கடி இருக்குல்ல, இந்த கடந்த முறை இந்த இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ அந்த நெருக்கடி நீ குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு. இன்னைக்கு மாநில அரசுக்கு நிதியை கொடுக்கலான்னு இருக்கு. நீங்க எந்த இடத்துல சமரசம் செய்தோம் சொல்லுங்க. அதாவது ஒரு அதிமுக என்ன சொல்றாங்க, எங்க மீது இப்படி ஒரு விமர்சனம் வச்சாங்க, இப்ப மத்திய அரசாங்கத்தோடு அவங்க மோதல் அல்லது அவங்க போராடி என்ன பெற்றுக் கொண்டிருக்காங்க. அதாவது போராட்டம் என்பது வேறு. அதிமுக அதிமுக விமர்சனங்களை பார்ப்போம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக விமர்சனம் பேரறிஞர் அண்ணாவின் பேரில் கட்சி நடத்தவர்கள் மாநில சுயாட்சி பேசுகிற போது காஷ்மீருடைய உரிமை பறித்த போது நீங்க போய் நீங்க கையெழுத்து போட்டீங்க. காகிதமில்லத்தவர்கள் பிறந்த தமிழ்நாடு கண்ணியமிக்க காகிதமில்லத்து என்பது இந்தியா முழுக்க காகிதமில்லத்துக்கு ஐயா காகிதமில்லத்து அடையாளம். அந்த கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் பிறந்த ஊரை சிஏனால உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு இதே சட்டமன்றத்தை கேட்டீங்க, அதை ஆதரிச்சிங்க. நான் வேளாண்குடின்னு சொல்லிட்டு கொள்கை சமரசம் இருந்ததுங்கிறீங்க. கொள்கை சமரசம் மட்டுமல்ல, நான் வெளிப்படையாக குற்றச்சாட்டுகிறேன். பாவமுரு பதில் சொல்லட்டும். தங்களுடைய கட்சி பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கப்பட்டு கொண்டு மோடியை ஆதரித்தார், பாஜக ஆதரித்தார். தன் முதலமைச்சர் பதவி போன பின்னாடி கட்சி அதிமுக பதவியை ரெட்டலை சின்னத்தை பிடிக்கணும். இன்னொன்று முதலமைச்சர் இருக்கு நீங்க சொல்றதுல அவங்க வந்து கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளில வந்தாங்க. கூட்டணிக்கு வாங்கன்னு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக அழைத்த பிறகும் போகல. அப்படின்னா அவங்க எப்படி கட்சி பதவி அவருக்கு அந்த ரெட்டலை சின்னத்தையோ அல்லது இந்திய அவங்க கொடுக்குறாங்க. இந்திய வரலாற்றையே சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். ஆனால் ஆளுநர் 3 மாதம் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். 3 மாதம் கழித்து 2 கட்சி தலைவர்களை ஒற்றுமைப்படுத்தி ரெட்டலையை பாதுகாத்தாச்சு, அதிமுக பாதுகாச்சு. ஆளுநர் பஞ்சாயத்து பண்ண இந்த அரசியல் சட்ட விரோதமாக நடந்தது. தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன், பதவியில் இருக்கும் வரை பாஜக எதிர்த்து ஏன் பழனிசாமி அவர்கள் பேசவில்லை என்றால் தன் பதவியாக அதிமுக கட்சியும் பாதுகாக்கணும், தன் முதலமைச்சர் பாதுகாக்கணும். அப்படி தேவை எங்களுக்கு எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் வெளிப்படையா அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் வராட்டா எதிர்த்து பேசுறோம், சண்டை போடுறோம், எந்த சமரசம் செய்யல இல்லைங்கய்யா. அதாவது இரவோடு இரவா வந்து அதை நீட்டுக்கு மாவா பாண்டியராஜன் கையெழுத்து போட்டார், நாங்கள் கையெழுத்து போடல. இரவோடு இரவா மின் உதயத்திட்டத்தை கொண்டாங்க கையெழுத்து போடல. நாங்க இன்னைக்கு 2000 கோடி வேணும் எங்களுடைய மாநிலத்திற்கான உரிமைக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து இன்னைக்கு மிக தெளிவா இருக்கு. எங்க அமைச்சர்கள் யாராவது இல்லங்க கொஞ்சம் சமரசம் செஞ்சான்னு பேச்சு இருந்துச்சா, அது பேச முடியுமா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை சார்ந்த ஒரு கட்சி.